மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பால் பொங்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஊரில் போயிட்டு நல்லா ஜாலியாக சூப்பராக செலிப்ரேட்லாம் பண்ணியாச்சு. சம்மர் வெக்கேஷன் முடிவுக்கு வந்த பிறகு என்னங்க அப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ ஸ்கூலுக்கு தேவையான யூனிஃபார்ம்ஸ்லாம் வாங்கணும். ஆக்சுவலாக இங்கே எப்படின்னா யூனிஃபார்ம் சப்ளை பண்ணுற வெண்டர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க. வண்டியில் தான் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு நாங்கள் யூனிஃபார்ம்ஸ்லாம் இன்றைக்கி வாங்க போகிறோம். அதுக்கு தான் கிளம்பிட்டோம். பாருங்கள், இன்றைக்கி சண்டே, பட் இருந்தாலும் காட்டில் ஃபோன் பண்ணி கேட்டோம் யூனிஃபார்ம் கப் பண்ணி. அவங்க சொன்னாங்க இன்றைக்கி நாங்கள் ஒர்க்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா டியூஸ்டேலேருந்து ரீஓப்பன் ஆகுதா. ஸோ இந்த டைம் தான் அவங்களுக்கு பேரண்ட்ஸ்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டேவும் கடை இருக்குது. ஸோ வாங்க அப்படியே எங்களோட டே எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். போயிட்டு நம்ம அனிருத்துக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலாம். 2:30 கிளம்பணும்னு நினச்சோம், பட் ஆனால் மணி இப்போ 3:15 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு காஃபி குடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம். பால் வேறு கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஒரு ஹாஃப் கிளாஸ் எனக்கும் ராகேஷ்க்கும். Now we need to update to the 1 update. Alright, here we go. 2 months and now if we click this button. ஜாலியா இருந்தேன், சுதந்திர பறவையா ஊர்ல. இப்ப திரும்ப இங்க நான் சிக்கிட்டேன். என்ன பண்றது சொல்லுங்க. 1.14 with the block on my head because we're going to dupe it so we have enough to build a mate. This one is going to be insanely hard. 1 2 3 4 5 bam. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளாட்டில் மெயினாக சொல்லணுன்னா பூனை நிறையா இருக்குது. ஸோ நான் பிக் பாஸ்கெட்டில் எப்பப்பெல்லாம் பால் போடுறேனோ அந்த பூனைக்கு எப்படி தெரியும்னே தெரியல வந்துடுறாங்க. ஸோ அதனால இப்போ நான் ஒரு கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்கெட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வெளில போவோம். அப்படியும் நானோ இல்லை ராகேஷோ ஆஃபீஸ் போயிட்டு வரப்போ வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால நேத்திக்கு ஜெப்டோவில் வந்தோடனே சில திங்ஸ் எல்லாம் போட்டேன்னு சொன்னால, சாரி ஜெப்டோவில் ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் அப்போவே பால் போட்டிருந்தேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிடலாம், ஓகேவா? ராகேஷ், காஃபி. பாருங்க, இந்த பையனை கிளம்புன்னு சொன்னா கிளம்ப மாட்டான். அனிருத் டைம் ஆகுது. அனிருத் நீ உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்க. பாருங்க படுத்துறானுங்க. 2:30 கிளம்பணும். இப்போ டைம் 3:40 ஆயிடுச்சு. கிளம்ப மாட்டானுங்க. இப்போ நம்ம மட்டும் கிளம்பணும்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி அப்பா போட்டு வியாகியான பேசுவாங்க. ஆனால் இப்போ யூனிஃபார்ம் சரி சப்ஜெக்ட் யூனிஃபார்ம் உனக்கு தானே வாங்க போகிறோம். ஒரு ஆர்வமாக கிளம்புறியா பாரு. நீ எனக்கா வாங்க போகிறேன் நான் யூனிஃபார்மு. நான் ரெடியாக உட்காந்துருக்கேன். கிளம்பா, நீ டைம் ஆகுது. சரி சப்ஜெக்ட் என்ரிச்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா இல்லையா? சப்ஜெக்ட் என்ரிச்மெண்ட் வேறு இருக்குங்க, ப்ராஜெக்ட் ஒர்க்கு. எனக்கு தெரியாது, இன்னைக்கு நீ உட்காந்து கண்டிப்பாக முடிக்கிற. நீ எழுதணும்ல, பேப்பர்ஸ்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு? A4 ஷீட்ஸ் இருக்கா இல்லையா? எது இல்லையோ சொல்லு, வரப்போ வாங்கின்னு வந்துடலாம். திரும்ப இதுக்காக ஒரு தடவை வெளில போகும். ரூல்டு யூஸ் பண்ணலாமா இல்லை அன்ரூல்டு தான் வேணுமா? சரி அப்போ பண்ணலாமா? மாற்றி மாற்றி பேசுகிறான். அப்புறம் வேறு ஏதாவது வேணும்னா அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வரலாம். ஸ்கூல் திறக்கிறது இவனுங்களுக்கு டென்ஷனும் இல்லைமோ தெரில, நமக்கு டென்ஷனாக இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்கூலில் எழுதிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க. காஃபி ரெடியாக இருக்குது. எப்போ போட்டது இன்னும் வரல காஃபி. ஓ கிளம்பியாச்சு மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு வண்டியில் தான் போகலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வெயில் வேறு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் கிளைமேட் உங்களுக்கு புனேயில் நல்ல ப்ளசண்ட்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்த அன்றைக்கி கரெக்டாக மூடி இருந்தது. வீட்டு உள்ளே வரோம். ராகேஷ் போயிட்டு கொஞ்சம் எசென்ஷியல்ஸ் வாங்கிட்டு வந்த உடனே செம மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் ஆனால் மழை இல்லை. நைட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குளிராக இருக்குது. ஏசி தேவைப்படும்படி இல்லை. ஸோ அதனால சரி ஓகே நம்ம ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் நம்ம இருக்கோம். என்ன நிரோத், இன்னைக்கு உன் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிச்சிருக்கியா? பார்ப்பதற்கு நல்ல மகன் போல் இருக்கிறானே,
இவன் தான் அனிருத் படுத்தி எடுத்துருவோம் அசைன்மெண்ட்லாம் முடிக்கிறதுக்குள்ள. நாளைக்கு ஒரு நாள் தான். இந்த தடவை நானே முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அசைன்மெண்ட். அவங்கள்ட்ட ஒரு உதவி. ஆனால் அவனே பண்ணான் சூப்பராக. அவனே வந்து அவனோட என்ரிச்மெண்ட்டோட பிடிஎஃப் மட்டும் கொடுத்தேன், பார்த்தேன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவனே தான் பண்ணிட்டு இருக்கான். வெரி குட் அனிருத், அதை நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேவையான மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ணிட்டான்ல. சொல்லு. தேவையான இதெல்லாம் ரிசர்ச் பண்ணேன். சரி, ஓகே. சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்மெண்ட் பேஜையும் நான் தான் பண்ணுவேன். அப்படியா? பார்ப்போம். ஓகே மக்களே, நம்ம வந்து போவோம். நான் உங்களுக்கு டிராஃபிக் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த சிக்னலில் எப்போவுமே தும்பளை தான் இருக்கும் பாருங்க. அப்படியே 1 by 1 நகர்ந்துட்டு இருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியல அப்படியே ஸ்லோவாக நகரும். நாங்கள் இந்த மாதிரி இன்னும் 2 சிக்னல் தாண்டி அவ்வளோ தூரம் போகணும். வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 12 கிலோமீட்டர்ஸில் இருக்குது இந்த கடை. போயிட்டு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுவோம். மக்களே, நாங்கள் யூனிஃபார்ம் வாங்கிட்டோம். இப்போ ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய பேர் தமிழ் ஆளுங்க இருந்தாங்க பார்த்தேன். நான் அந்த தடவை ஊருக்கு போயிட்டு வரப்பவே வந்து சில திங்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சேன். இந்த தொக்கெல்லாம் கிடைக்கல. பட் ஆனால் இங்கே வந்து ஆச்சி தொக்கு இருந்தது. ஸோ அதனால் அதுவும் வாங்கியிருக்கேன். இப்போ தோசையெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆமாடா, பில்லு 8000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. 8000 யூனிஃபார்மோட பில்லு. ஆட்டோஸா தோசைன்னாரா? எனக்கு கிளியராக அவர் சொன்னது கேட்டுச்சு. ராகேஷை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஆமாம் அப்படின்னா. எனக்கு வந்து நான் ட்ரெயினில் வரப்போ இந்த பருப்பு வடையை ரொம்ப மிஸ் பண்ணேன். கிடைக்கவே இல்லை. இங்கே இந்த கடையில் பருப்பு வடை இருந்தது, பார்த்தோன்னே ஆர்டர் பண்ணியிருக்கேன். நானும் இன்றைக்கி டயட் ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு டயட் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். பட் இன்றைக்கி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இங்கே அங்கேருந்து இவ்வளோ தூரம் நாங்கள் வரவே மாட்டோம். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டோம். வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த பையன் ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு இது எடுத்துக்க போகிறான். டியூஸ்டேலேருந்தானா 10ஆம் தேதி சேலஞ்ச். அனிருத் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்க போகிறான். அது என்ன சேலஞ்சு, எப்படி என்ன ஏதுங்கிறதுல நான் வீட்டில் வந்து சொல்கிறேன். வடை வந்து விட்டது. கைடு மக்களே, வடை வாங்கிட்டோம். 2 வடை வாங்கினோம். அது பாதி வடையை ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டாங்க. கூடவே வந்து தேங்காய் சட்னி. நல்லா இருக்காடா? கெட்டியாக இருக்கா? ஒரு மாதிரி கடிக்க முடியலங்கிறானுங்க. நல்லா தானே மக்களே? நான் சாம்பார் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம ஊர் சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் சட்னி ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து மசாலா தோசை. சீஸ் இருக்கா? அனிருத் ஆர்டர் பண்ணிக்கிறது சீஸ் மசாலா. இல்லை உருகி இருக்கா? ஐயோ, இந்த கடைக்கு நான் வந்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனந்த கண்ணீரே வருகிறது. ராகேஷ் என்ன தெரியுமா ஆர்டர் பண்ணியிருக்காரு? ஊத்தப்பம். ராகேஷ்க்கு ஊத்தப்பம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆனியன் ஊத்தப்பம் தானே ஆர்டர் பண்ணியிருக்க. மக்களே, சூப்பரான காஃபி, செமையாக இருக்குது. குடிக்க போகிறேன். A2B மாதிரி மக்களை இது வந்து A2B காஃபி மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. ஸோ ஏர்லி டின்னராக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, அங்கே தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருந்தது. வடை, தோசை, நிஜமாவே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸ்டாக்கும் இருந்தது எங்களோட சைஸஸ். ஸோ ட்ரையல் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பில் பே பண்ணாங்க ராகேஷ். அவர் வந்து பில் வாங்குறப்ப ஆட்டசார் தோசை அப்படின்னாரு. நான் நினச்சிக்கிட்டேன், என் காதில் விழுந்தது. பட் நான் நினச்சிக்கிட்டேன், என்னடா அது அவ்வளோ இருக்குமா, 8200 அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஓகே நம்ம காதில் தான் தப்பாக விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறம் ராகேஷ் வந்தோன்னே கேட்டேன். ஆமாம் 8200 தான் அப்படின்னாரு. விலைவாசிலாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. நான் வந்து இப்போ கொலுசு வாங்கினேன்னு சொன்னேன்ல, அன்றைக்கி வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா வெள்ளியோட ரேட்டு 111 இருந்தது. ஓகேவா? நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி சென்னையில் ஜிஆர்டியில் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளியோட 1 கிராமோட விலை வந்து 79 தான். ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 89, 99, 109, எப்படியும் ஒரு 32 ரூபா ஏறி இருக்குது. ஒரு வருஷத்தில் 1 கிராமோட வெள்ளி விலை இந்த அளவுக்குலாம் விலைவாசி ஏறிச்சுன்னா நிஜமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப என்ன சொல்கிறது, அதிர்ச்சியாக இருக்குது.
போன வருஷம் யூனிஃபார்ம் ஹூடோட ரேட்டுக்கும் இந்த தடவைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 ருபீஸே டிஃப்ரென்ஸ் வருது ஒயிட் ஷர்ட்டுக்கு டிஷர்ட்ஸ்க்கெலாம். பட் இந்த செலவெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்த கூட முடியாது, படுத்தணும்னு நினச்சா கூட முடியாது. பட் என்ன பண்ணுறது, கோ வித் த ஃப்ளோன்னு சொல்கிற மாதிரி புலம்பிட்டே வந்து நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். எஸ்கேப் ஆக முடியுமா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் இந்த தடவை ஸ்ரீரங்கம் போயிருந்தேன்ல, அப்போ வந்து இந்த தொக்கெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். ஸ்ரீரங்கத்தில் ஒரு கடையில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். போன தடவை அங்கேயே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ராகேஷ் அனிருத் 2 பேருக்குமே பிடிச்சிருந்தது. என்னென்னமோ அலைச்சல், அங்கே போனோம் இங்கே போனோம், கடைசி வரைக்கும் அந்த தொக்கு வாங்கணும், தேவையான ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதே மறந்துட்டேன். கார்த்தால கிளம்புற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்தால கிரகப்பிரவேசம் இருந்தது. அன்றைக்கி கொஞ்சம் ஹெக்டிக்காக போச்சு. அதுக்கு முன்னாடி நாளுமே கொஞ்சம் வேலைகள் இருந்தது. கிரகப்பிரவேசம் இருந்தது. நெக்ஸ்ட் டே ஈவினிங் தெரியாமல் தக் லைஃப் புக் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தோம், எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு டயர்டாகும்னு சொல்லிட்டு. பட் தக் லைஃப் டிக்கெட்ஸ் வேறு புக் பண்ணியிருந்தோமா, அதனால் மூவிக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூவிக்கு போயிருந்தேன். அதுவும் கமல் சார் சிம்பு நடித்த மூவிக்கு. ஓகே, காலேஜ் டயத்தில் நான் போயிருக்கேன். பட் ஆனால் வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட் டே ஒரு மூவி போயிருந்தேன். ஸோ தொக்கு எதுவுமே வாங்கலை. அதே எங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி தொக்கெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு சாதம் எடுப்பேன், தயிர் சாதத்தோடு தொட்டுண்டு 2 பேர் சாப்பிட்ருவா. அது வேறு இல்லையான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த கடையில் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து ஆச்சி கிடச்சிது எனக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஆச்சியில் வந்து டொமேட்டோ பிக்கல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புளியோதரை ரைஸ் பேஸ்ட் வாங்கியிருக்கேன். சாதம் கத்தலாம் முடியாத அன்றைக்கி எழுந்து சாதம் மட்டும் வெடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வந்து புளியோதரை பேஸ்ட்டை போட்டு கிளறி கொடுத்துடலாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட நாள் வந்து இன்றைக்கி போச்சு. அவ்வளோதாங்க, ஒரு குட்டி மினி விலாக் அப்படின்னு சொல்லலாம். யூனிஃபார்ம் வாங்க போகிற விலாக் அப்படின்னு சொல்லலாம், வாங்கிட்டு வந்த விலாக் அப்படின்னு சொல்லலாம். அது உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.